ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெலிசியஸ் ஃபீஸ்ட். வாங்க, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மீன் வறுவல். தேவையான பொருட்கள்: மீன் 1 கிலோ கட் பண்ணி சுத்தம் பண்ணி இந்த மாதிரி எடுத்துகிட்டுங்க. பாருங்கள், நல்லா மசாலா ஏறுற மாதிரி பீஸில் கோடு போட்டு வச்சாச்சுங்க. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைக்கும் பொழுது 1 ஸ்பூனு சீரகம், 1 ஸ்பூன் சோம்பும் சேர்த்து அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கலாங்க. தூளுப்பு தேவையான அளவு, புளிக்காத தயிர் 1 கப்பு, மிளகாத்தூள் 3 டேபிள் ஸ்பூன், கரம் மசால் 1/2 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு 5 டேபிள் ஸ்பூன் எடுத்துடுங்க. எலுமிச்சம்பழம் 1/2 லெமன் எடுத்து வச்சுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வருங்க. மீன் வறுவலுக்கான மசாலா எப்படி ப்ரிப்பேர் பண்ணதுன்னு வாங்க பார்க்கலாம். எடுத்து வச்சுருக்கிற தயிரை சேர்த்துக்கலாங்க. இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிளகாத்தூள், கரம் மசாலா, கார்ன்ஃப்ளவர் மாவு எல்லாமே ஒன்றா சேர்த்துக்கலாங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கோங்க. தூளுப்பு தேவையான அளவு. நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த லெமனை ஃபுல்லாக புழிஞ்சு விட்டுக்கலாங்க. மசாலா தயிர் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க. தயிரில் அந்த சின்ன சின்ன கட்டியார்கள் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாவில் இந்த மாதிரி மீனை போட்டு பரட்டிக்கலாங்க. இதுக்கு தண்ணி அதிகம் ஊற்ற தேவையில்ல, தேவைப்பட்டால் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. பாருங்கள், நல்லா கெட்டியாக நல்லாயிருக்கும். இந்த மாதிரி மீனில் நல்லா கட் பண்ணி கோடு போட்டு வச்சிங்கன்னா தான் பார்த்தீங்கன்னா நல்லா மசாலா ஃபுல்லாக நல்லா உள்ளே இறங்கும். இதே மாதிரியே கட் பண்ணி வச்சுருக்கிற மற்ற பீஸையும் போட்டு பரட்டிக்கலாங்க. ஃபுட் கலர் வேணுன்றவங்க ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் எதுவும் கலர் எதுவும் ஆட் பண்ணல. பாருங்கள், எல்லா மீனும் நல்லா மசாலா ஃபுல்லாக பரவுற அளவுக்கு ரெடி பண்ணியாச்சு. 1/2 hour மசாலா ஃபுல்லாக நல்லா மீனில் ஏறுற அளவுக்கு ஊற வைங்க. பாருங்கள், நம்ம பெரட்டி வச்ச மீன் மசாலாவில் 1/2 hour நல்லா ஊறிடுச்சுங்க. இப்போ நம்ம அதை எடுத்துக்கலாம். பாத்திரத்தில் மீன் வேகிற அளவுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் காஞ்சதும் மசாலாவில் பெரட்டி வச்சுருக்கிற மீனை சேர்த்துக்கலாங்க. ஒரு பக்கம் மீன் நல்லா வந்ததும் அடுத்த பக்கம் திருப்பி போட்டு வேக விடலாங்க. பாருங்கள், நம்ம ஃபுட் கலரே ஆட் பண்ண கிடையாது. ஆனால் பார்த்திங்கன்னா மீன் பார்த்திங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக பொரிஞ்சு வந்திருக்கு. பாருங்கள், இதே மாதிரியே மற்ற பீஸும் பொரித்து எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, கிறிஸ்பியான மீன் வறுவல் ரெடிங்க. இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க.